ஃபைனலாக நம்ம தடாக்கு வந்தாச்சுங்க. ஏன்னா தடாவில் வந்து பயங்கரமாக ஒரு காசிப்ஸ்லாம் பேசுவாங்க. தடா வந்து எல்லாமே குடிக்கிறது தான் போவாங்க அப்படின்னா இல்லை, இங்கே குடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறவங்களும் பல பேர் இருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு வந்து இடம் இருக்கா இல்லையான்னு சொல்லி பல பேர் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக சென்னை டு தடாக்கு வந்து நாங்கள் எப்படி போனோம், அங்கே வந்து என்னென்ன செலவுனா ஆச்சு, பெட்ரோல் எவ்வளோ ஆச்சு, டோல்கேட்டுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி சில பல குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு சொல்லலாம் தாங்க இந்த ஒரு மினி விலாகே நான் போட்டது. எனக்கு ரொம்ப நாளாக ஆசை சென்னையிலேருந்து தடாக்கு போகணும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாகவே ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்பேன், டே சென்னையிலேருந்து தடாக்கு எப்படா போகணும், காரில் போனால் அங்கே கார்னா எடுத்ததுக்கு இடம் இருக்குமா, பைக்னு போனால் பைக்னா இடம் இருக்குமா, இல்லை பஸ்ஸு தான் இருக்கான்னு சொல்லி பல பேர்கிட்ட நான் கேள்வி கேட்டிருக்கேன். அதான் யாருமே ஒழுங்காக சொன்னதும் இல்லை. அதுக்காக தான் நானுமே என் ஒய்ஃப் கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து கிளம்பிட்டேன். ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் தாங்க போனேன். இந்த வீடியோ நான் வந்து ஜூன் 3rd வீக்கில் தான் எடுத்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ராவலுமே. அங்கே வந்து என்ன ஓரளவு வெயில் தாங்க இருக்குது. இப்போ ஜூன் மாதம் வந்து வெயில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ ஜூன் மாதம் தான் இந்த வீடியோ நான் எடுத்தது. போகிற வழியில் பயங்கர ஹீட்டாக தாங்க இருந்துச்சு. பட் இருந்தாலும் இது ஆந்திரா பார்டர்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி தெரியாது. ஸோ தடாங்குறவங்க இங்கே வந்து எல்லாமே சில் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லி சென்னையில் இருக்கிற மோஸ்ட்லி இங்கே வருவாங்க. எனக்குமே அந்த ஆசையில் தான் வந்தேன். பட் இங்கே வந்து தான் தெரியுது இது வந்து தடா வந்து ஆந்திரா பார்டர். பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து தடா ஆந்திரா பார்டர்னா அங்கே வந்து தமிழ்னா அவ்வளோவா இல்லைன்னு நான் நினச்சேன். பட் தமிழ் நல்லா சூப்பராகவே பேசுகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து சென்னையிலேருந்து தடாக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ஆச்சுங்க. ஸோ அப் அண்ட் டவுன் வந்து 200 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. நான் வந்து பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜியுமே போட்டேன். ஸோ பெட்ரோல் வந்து ஒரு 1000 ருபீஸ் போட்டேன். அது அவ்வளோவா வராது. பட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎன்ஜிலே ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ சிஎன்ஜியில் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 600 700 போட்டேங்க. ஸோ அப் அண்ட் டவுன் 1500 ஆச்சு. ஸோ போகிறதுக்கு மட்டுமே நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட கார் வந்து பெட்ரோல் கேஸுக்கு மட்டும் எனக்கு வந்து ஒரு 1500 ப்ளஸ் 2000 வச்சுக்கோங்களேன். நீங்கள் காரில் போனீங்கன்னா, சப்போஸ் பைக்கில் போனீங்கன்னா ஒரு 400 to 500, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா ஒரு டபுள்ஸாக போனீங்கன்னா ஓகே. பட் இந்த ரோட்டில் வந்து டபுள்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அங்கங்கே மேடு பள்ளமாக இருக்குது, குண்டு குழியமாக இருக்குது. நீங்கள் போகிறதா இருந்தால் பார்த்து போங்க. நாங்கள் காரில் போனதுனால தப்பிச்சிட்டாங்க. அங்கங்கே பிடிச்சி வெல்கம் டு வாட்டர் ஃபால்னு சொல்லி அந்த போர்டை பார்த்துட்டோம். அப்பாடா, அந்த போர்டை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா வாட்டர் ஃபால்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தா திருப்பி ஒரு ஊருக்குள்ளே கொண்டு போகுதுங்க. ஆனால் நான் வந்து சென்னையிலேருந்து தடா வாட்டர் ஃபால்ஸ்லேயே போட்டாச்சு. ஆனால் அங்கே வேறு ரூட்னா போகுது. நீங்கள் பார்த்து ஹைவேஸ்லேயே போங்க. ஏன்னா சில பல ரோடு ஊருக்குள்ளே போயிட்டு வருது. ஊருக்குள்ளே போயிட்டு வந்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வேஸ்ட்டாக போயிடும். 1/2 hour வேஸ்ட்டாக போனால் கூட பிரச்சனை இல்லை. அந்த ரோடு வந்து அவ்வளோ மோசமாக இருக்குங்க. இப்போ நாங்கள் ஹைவேஸ்லேருந்து ஊருக்குள்ளே வரப்பே எங்களுக்கு அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ அது மீறி இங்கே வந்து நம்ம இங்கேருந்து ஊருக்குள்ளே போகிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் வந்து கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு காரில். அது மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து நாங்கள் ஒரு 60 to 80 போனப்பயே எனக்கு வந்து அவ்வளோதான் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் தடாக்குள்ளே வந்துட்டீங்கன்னு தெரியறது இந்த மாதிரி ஒரு செம்மண் ரோடை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் தடாக்குள்ளே வந்துட்டீங்கனாலே கண்டுபிடிச்சிக்கலாம். செம்மண் ரோடு தான் ஒரு அடையாளங்க. தடாக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த செம்மண் ரோடை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ஸோ இங்கே இருந்தாங்க நம்மளுக்கு என்ட்ரன்ஸே ஆரம்பிக்குது. இங்கே வந்து நிறைய பேர் வந்து பசங்க நின்றுட்டு இருந்தாங்க. இன்னொன்று பக்கத்துலையுமே ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. நீங்கள் ஃபுட்டு வேணும்னா பேக் பண்ணி எடுத்து வந்துக்கோங்க. வாட்டர் பாட்டிலுமே நீங்கள் எடுத்து வந்துக்கோங்க. இங்கே வந்து நிறைய குரங்கள்லாம் இருக்குது. ஸ்நாக்ஸ் வந்து பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் வெல்கம் டு தடா ஃபால்ஸ்னு போர்டை பார்த்தாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் டக்குன்னு இந்த பக்கம் பார்த்தா செக் போஸ்ட். ஐயோ, செக் போஸ்ட்டில் செக்கிங்னா நம்மகிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து நார்மல் தடா செக் போஸ்ட்டுங்க. இங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு க்யூவில் நிற்கிறாங்க. ஸோ இந்த டிக்கெட் எடுக்கிற கேப்பில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாங்க. நான் வந்து அந்த கேப்பில் போய் டிக்கெட்னா எடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து பர் பர்சனுக்கு 50 ரூபா, ஒரு காருக்கு வந்து 300 ரூபா, ஒரு பைக்கு வந்து 100 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து பைக் கொண்டு போகல, கார் தான் கொண்டு போனோம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் வரத்துக்குள்ள நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் இங்கே இருந்தாங்கன்னா வீடியோஸ் தான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வாட்ச்மேன் சொன்னார். பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நாம் எடுக்காமல் வேறு எடுக்க முடியும்னு சொல்லி நான் தனியாக காரை வந்து ஓரமாக எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே நம்ம போர்டுனா பார்க்கலாம். ஒரு நபருக்கு வந்து 50 ரூபா. ஸோ அங்கே டிக்கெட் வாங்கிட்டு இங்கே வந்து எல்லாம் செக்கிங் பண்ணுறாங்க. இன்னொன்று பேகுன்னு தாண்டி நம்ம காரை ஃபுல்லாக செக்கிங் பண்ணுறாங்க. ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு. பட் நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே மெயின் ஸ்பாட்டே குடிக்கிறதுக்கு தான். ஸோ இங்கே என்னென்னா எதிர்நீச்சல் படத்தில் அந்த ஒரு சாங் லொக்கேஷன் இருக்கும்ல, அந்த ஒரு சாங் லொக்கேஷன் தான் இங்கே இருந்துச்சு. பட் அந்த படம் தான் இங்கே எடுத்தாங்களான்னு தெரில. பட் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை தொடர்ந்து நாங்கள் அப்படியே ஒரு க்ரீனிஷான ஒரு ஏரியாக்குனா போனோம். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருந்துச்சுங்க. போகிற வழி வந்து அங்கங்கே கல் முன்னாக இருந்தாலும் போக வேண்டிய இடம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இப்போ வந்து இந்த இடத்துல இந்த டைமில் வந்து இப்படி ஒரு அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாங்கள் போனது வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து வீக்கெண்டில் பயங்கரமாக கூட்டம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் நாங்கள் போன டைம் வந்து கூட்டம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஊருக்கு முன்னாடி 9 மணிக்கே போயிட்டோம். ஸோ ஊருக்கு முன்னாடி 9 மணிக்கு போகிறப்ப யாரா இருப்பா அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்கலாம். நாங்கள் அப்படியே மெதுவாக பாட்னா போட்டு வைப் பண்ணிவிட்டு போனோம். ஸோ போனால் தாங்க தெரியுது இங்கே தான் கார் பார்க்கிங். ஸோ கார் பார்க்கிங் 300 ரூபா வாங்குறாங்க. 300 ரூபாய்க்கு இது ஒர்த்து தாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங். நாங்கள் போகிறப்ப பாருங்களேன், யாருமே அவ்வளோ இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கார் தான் இருக்கும். ஓகே, நாங்களும் ஜாலியாகிட்டோம். ஒரு 10 பேர் தான் இருக்காங்க.
இருக்காங்களா, அப்போ ஒரு 10 ஃபேமிலி தான் இருக்குன்னு சொல்லி ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் பார்த்தா தான் தெரியுது உள்ளே அவ்வளோ கூட்டம் இருக்குது. போக போக இன்னும் பயங்கரமாக கூட்டம் இருக்கும். நாங்கள் வந்து காரை சேஃபாக பார்க் பண்ணிட்டு, இன்னொன்று மெயின் திங், நீங்கள் வந்து எல்லா துணிமணிலாம் எடுத்துகிட்டு போகணும். இன்னும் நீங்கள் லாங் டிரைவாக நீங்கள் ட்ரக்கிங்னா போகணுன்னா நீங்கள் பேக் எடுத்து தான் வரணும். இல்லை நான் இங்கே வந்து ட்ரெஸ் மாற்றிக்கிறேன்னா, காருக்குள்ளே ட்ரெஸ் மாற்றிக்கிறேன்னா பசங்க மேபி சேஃபாக இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். நான் கார் பார்க் பண்ணிட்டு இந்த பக்கம் மெதுவாக நடந்து வந்தேன். இந்த பக்கம் ஒரு ரெஸ்ட் ரூமே இருக்குங்க. நீங்கள் இங்கே வந்து கூட வந்து நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் வாட் எவர். அதை தாண்டி தான் பைக் பார்க்கிங்காக இருக்குது. நீங்கள் பைக் பார்க் பண்ணிட்டு உள்ளே வரப்பே இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு குளமாக இருக்கும். இது வந்து தடா ஃபால்ஸும் கிடையாது, இது தடா குளமும் கிடையாது. இது நார்மலாக ஒரு என்ட்ரன்ஸ் குளங்க. இது பார்த்து நானுமே வந்து ஷாக் ஆகிட்டேன். அவ்வளோதானா இதுதான் குளமான்னு சொல்லி நானே யோசித்தேன். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் தான் என்ட்ரன்ஸே இருக்குன்னு சொல்லி எல்லாமே அங்கே கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஒரு கைடு இருந்தார், அது கைடான்னு தெரியல. பட் இருந்தாலும் இதுதான் என்ட்ரன்ஸ் பாயிண்ட் சொன்னாங்க. பட் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது மெயின் ஃபஸ்ட்டு அதாவது நீங்கள் தடா ஃபால்ஸ்னு எடுத்தீங்கன்னா இதுதான் தடாவோட ஃபால்ஸ் கிடையாது, இது தடாவோட குளம். இந்த குளத்துல தான் எல்லாமே குளிப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து மேலே ட்ரக்கிங்னா போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போகலாம். மேபி வயசானவனா இங்கே வந்தாங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்களா இப்போதைக்கு கூட்டம் வந்து 9:30 மணிக்கு இவ்வளோதான் கூட்டமே. ஸோ இதுவே நான் வந்து கூட்டம் நினச்சேன், பரவாயில்லையே ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ கூட்டம் பார்த்தா இல்லை இது கூட்டம்னா இல்லை, போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ கூட்டம்னு. ஸோ இந்த குளம்னா வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ட்ரக்கிங் போனாங்க. ட்ரக்கிங் போகிறப்ப தான் தெரியுது அவ்வளோ மேலே போக வேண்டியதாக இருக்குது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முன்னாடியே கேட்டேன். அவங்க வந்து ஒரு போன மாதம் போயிட்டு வந்தாங்க. டே எப்போ இருந்துச்சுன்னா அவ்வளோவா சொல்கிற அளவுக்கு இல்லைடா, பட் தண்ணி வந்து ஓரளவு தான் இருக்குது, நீ பார்த்து என்ஜாய் பண்ணுறதா இருந்தால் பாரு, ஃபேமிலிலாம் கூப்பிட்டு போவாதான் சொன்னாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுற பசங்கன்னா நிறையா வராங்க. அது வந்து தப்பு சொல்ல முடியாதுங்க, அது அவங்க என்ஜாயபிளாக ஒரு ஜாலிக்காக வராங்க. அப்படிங்கிறப்போ நான் வந்து என் ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறப்போ இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். நீங்கள் போகிறப்போ அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு தான் இந்த வீடியோ நான் போடுறது. ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து சேஃபாக தான் நம்ம இருக்கணும். இப்படி தான் இருக்கும். நீங்கள் ட்ரக்கிங் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கங்கே கல் மண் பாறை தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 கிலோமீட்டர் நீங்கள் நடக்கணுங்க. மெயினாக நீங்கள் வந்து செருப்புனா போட்டு வராங்க, ஷூ போட்டுவாங்க. ட்ரக்கிங் ஷூங்கிறத தாண்டி ஒரு நார்மல் ஷூ போட்டு வந்தால் அவ்வளோ ஒரு இஷ்யூனா கிடையாதுங்க. ஒரு 300-400 ஷூ கூட நீங்கள் போட்டு வரலாம். பாருங்கள் இங்கே ஒருத்தங்களுக்கு வந்து காலனா அடிபட்டிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்து சேஃபாக வந்து கால் வைக்கணும். அங்கங்கே முள்ளாக இருக்கும், கல்லாக இருக்கும், நீங்கள் இடிச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மரத்துக்கு அப்புறம் தாங்க பயங்கரமான ஒரு அட்வென்ச்சராக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் குரங்கு வந்து நிறையா வந்துடுச்சு. நீங்கள் பேக்கோ இல்லை ஸ்நாக்ஸோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பிடிங்கிக்கும், கடிச்சிக்கவும் வந்து ட்ரை பண்ணுது. ஸோ நீங்கள் கடிக்க ஏற்பட்ட மாதிரி நீங்கள் வந்து அந்த பேகனை கொண்டு போகாதீங்க, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தராதிங்க. நீங்கள் பார்த்து சேஃபாக போங்க. நானுமே பார்த்து சேஃபாக தாங்க போனேன். ஏன்னா இங்கே அவ்வளோ பெரிய அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. அப்புறம் இருக்கிறப்ப ஏன்டா போகிறான்னு கேட்குறப்போ இல்லைங்க, லைஃப்பில் ஒரு டைம் தான் வரும், இதுக்கப்புறம் தடாக்கு வருமான்னு தெரியாது. அப்படியே தடாக்கு வந்தாலும் இந்த ஏஜில் வந்து இதுக்கப்புறம் மேலே ஏறுமான்னு தெரியாது, இருக்கிற ஏஜில் வாழ்ந்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு தான் என் ஃபேமிலியும் கூப்பிட்டு வந்தேன். அப்படிங்கிறப்போ ஆப்போசிட்டில் வரங்கிட்டையும் நான் வந்து கேட்பேன், ஆனால் என்ன எவ்வளோ தூரம் இருக்குது, எல்லாருமே 2 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. நடந்து வரனா ஒரு நார்மல் ஒரு ரோடாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை அட்லீஸ்ட் ஒரு மண் ரோடு இல்லை குட்டி கல்லாக இருந்தால் பரவாயில்ல. பாறையாக இருக்குங்க. ஸோ அதுவும் சின்ன பாறை இல்லை, போக போக பெரிய பாறையாக மாறிடுச்சு. அப்படிங்கிறப்போ ஒரு செங்குத்தாக ஏறுறப்போ நாக்கு தள்ளிடுச்சு. ஓகே இருந்தாலும் ஓகே போகலாம் சொல்லிட்டு நாங்களும் மோட்டிவேட் பண்ணோம், போயிட்டே இருக்கோம். போயிட்டு இருக்கிறப்போ சைடில் அவ்வளோ பெரிய சூப்பரான வியூனா இருக்குது. ஏன்னா தண்ணி அப்படியே மேலேருந்து வருதுங்க. ஃபால்ஸில் வந்து தண்ணி இருக்கான்னு கேட்டால் ஃபஸ்ட்டே ஒரு அண்ணன் சொல்லிட்டாரு, ஜோடியாகவும் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, மேலாம் தண்ணி இல்லை ப்ரோ, நீங்கள் போகிறதா இருந்தால் உங்கள் ரிஸ்க்கு போயிட்டு வாங்க, இல்லைனா வந்து திருப்பி போயிருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பட் அதையும் மீறி ஃபால்ஸுக்கு போனாங்க. ஃபால்ஸில் தண்ணினா இல்லைங்க, அதனால் நாங்கள் வீடியோனா அவ்வளோவா எடுக்கல, அதனால் நாங்கள் கீழே வந்துட்டோம். மெயினாக தடால வந்து ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கும் சரி இல்லை ஜென்ஸுக்கும் சரி எல்லாத்துக்குமே ட்ரெஸ் சேஞ்சிங்னு ஒரு தனியாக ஒரு ரூமே கொடுத்துருக்காங்க. நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே ரூமும் இருக்குது, ரெஸ்ட் ரூமும் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணிக்கலாம். யாரும் வந்து இங்கே சேஃப்டினா இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா தடால வந்து பயங்கரமாக ஒரு காசிப்ஸ்லாம் பேசுவாங்க. தடா வந்து எல்லாமே குடிக்கிறது தான் போவாங்க அப்படின்னா இல்லை, இங்கே குடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறவங்களும் பல பேர் இருக்காங்க. அப்புறப்போ வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸும் இங்கே சேஃப்டியாக பண்ணிக்கலாம். இன்னொன்று இங்கே பேகு வைக்கிறதுக்கும் தனியாக ஒரு இடம் இருக்குது. ஆனால் இங்கே லாக்கருங்கிறது கிடையாது, தனியாக ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. மெயின் திங் என்னன்னா, நான் சொல்கிற மாதிரி அந்த குரங்கு தான், அந்த குரங்கை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஓவர் தான். ஃபுட்டாக நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. இன்னொன்று எல்லாம் இங்கே டீசெண்டாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் சேர்ந்ததுனால இங்கே எல்லாமே டீசெண்டாக வச்சுருக்காங்க. இன்னொன்று டிக்கெட்டுமே அவங்க வந்து பயங்கரமாக செக் பண்ணுறாங்க. ஃபைனலாக நாங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு பிளேஸுக்கு தடாக்கு வந்துட்டாங்க. ரொம்ப நாளாக ஒரு ட்ரீமாகவே இருந்துச்சு. ஏன்னா சென்னையில் இப்படிப்பட்ட ஒரு ஹிடன் ஸ்பாட் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய வீடியோலுமே நாமளும் பார்த்துருக்கோம். அதை வந்து நாங்கள் கண்ணார பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டோம். ஏன்னா நிறைய பேர் வந்து தடா வீடியோ வந்து போடுறாங்க. இன்னொன்று அங்கே வந்து கல்லு மண்ணமாக இருக்குது, கார் பார்க்கிங்கோ இல்லை பைக் பார்க்கிங்கோ இடம்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அது எல்லாமே போயிங்க, இப்போ எல்லாமே மாற்றிட்டாங்க. இன்னொன்று எல்லாமே சேஃப்டியாகவும் இங்கே இருக்குது, ரொம்ப டீசெண்டாகவும் இருக்குது, ரொம்ப நீட்டாகவும் வச்சுருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த தடா ஸ்பாட்டு. இந்த சென்னையோட முக்கியமான, சென்னையை தாண்டி
சென்னை பார்டரில் இருக்குது. இது வந்து சென்னைக்கும் ஆந்திராவுக்கும் சென்ட்ரலில் தடான்னு ஒரு ஆந்திரா பார்டரில் இருக்குது. இங்கே வந்து செக்கிங்க்கு மேபி செக் போஸ்ட் தான் பண்ணுவாங்க. காரில் மேபி நீங்கள் டீ போர்டெலாம் வந்தால் இல்லை ஓன் போர்டில் வந்தால் செக்கிங்னா எதுவும் இல்லை. நாங்கள் இந்த தடாக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் இங்கே வந்து என்ஜாய் பண்ணணும் நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். மேபி நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கலாம். நீங்கள் வந்தவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வராதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்க. சென்னையிலேருந்து நாங்கள் வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்களும் என்கிட்ட கேட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சில் அவுட்டாக சாட்டர்டே சண்டே வாட் எவர் கூட்டமாக இருந்தாலும் நல்லா இருக்குங்க. அவ்வளோ கசகசன்னா இல்லை, நல்லா இருக்குது. நீங்கள் தனியாக ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு மஜா பண்ணிட்டு போங்க. குஜில் மிஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூ. பாய். நம்ம தடால கார் பார்க்கிங் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. அது சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஸோ நான் இங்கே காமிக்கிறேன். கார் பார்க்கிங்க்கு 300 ரூபா சார்ஜ் வாங்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்து தாங்க இந்த இடமும் கூட. ஏன்னா கார் பார்க்கிங்க்கு வந்து இடம் இருக்கா இல்லையான்னு சொல்லி பல பேர் கேட்டிருக்காங்க. நானுமே வந்து நிறைய விளாக்ஸில் பார்க்குறப்போ வந்து கார் பார்க்கிங் வந்து இடம் இருக்குது இல்லை, நிறைய பேர் வந்து அந்த கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லவே இல்லை. நான் வந்து இங்கே பார்த்தோன்னே ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து கேதர் பண்ணிட்டேங்க. காருக்கு, பைக்குக்கு, லாரிக்கு, பஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 300 ரூபா ஒர்த்து தான். ஏன்னா இங்கே சேஃபாக வந்து நிறுத்திட்டு மரத்தையே நிறுத்திட்டு நம்ம வந்து ஒரு நிம்மதியாக போய் ஜாலியாக விளையாண்டு வரலாம். அதுக்காக தான் நாங்கள் போகிறப்போ வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஆனால் நான் இப்போ ரிட்டன் கிளம்ப போகிறோம். இங்கே தடாலேருந்து சென்னை கிளம்ப போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடு இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 காருக்கு மேலேயே இருக்கும். அவ்வளோ க்ரௌடு, உள்ளேயும் அவ்வளோ க்ரௌட் இருக்குது. ஸோ அதனால் இது வீக்கெண்டு தான். ஓகே, ஞாயிறுனா கண்டிப்பாக கூட்டம் தான் இருக்கும். வீக் டேஸ்லையுமே கூட்டம் இருக்குமாமா. ஆனால் வீக்கெண்டில் அதை விட கூட்டம் அதிகமாக இருக்குது. வரமா இருந்தால் காலையில் ஏர்லி மார்னிங் வந்துட்டு மதியமே கிளம்புற மாதிரி பாருங்கள். ஏன்னா இந்த தடாவோட ஓப்பனிங் டைம் அந்த க்ளோசிங் டைம் என்ன பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரையும் தான். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு ஆஃப் டே பிளான் பண்ணிட்டு ஆஃப் டே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட பிளான். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துடுங்க. வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக கூட எல்லாருக்கும் கூட வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு. சென்னையிலேருந்து தடாக்கு வந்து ரொம்ப நேரம்னா இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம், நான் ஒரு மணி நேரம் தான், 1.5 மணி நேரம் மேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100-103 கிலோமீட்டர் தான் வருது எனக்கு. ஸோ நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இங்கே எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இங்கே எல்லாமே வந்து ஒரு என்ஜாயபிளான ஸ்பாட்டு தான். ரேட்டும் வந்து என்னென்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா தான். நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க பைக்குக்கு, காருக்கு 300 ரூபா. நான் வந்து தடாவோட பிளேஸை மோஸ்ட்லி கவர் பண்ண நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்போஸ் தடாக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவோட கடைசி பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.